கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவன் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று வரக்கூடிய எல்லா ஹதீஸுடைய மிக பிரதான பின்னணி என்ன? இதுதான். வேற அங்க கட்டுப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன நீ கட்டுப்படுறதுக்கு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, பெண்ணை கட்டுப்படுத்துனா என்ன கட்டுப்படுத்தல் இருக்குது? வெளியே போறதுக்கு அனுமதி கேட்டல், வெளியே போவதற்கு அனுமதி கேட்டல். யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கறனா கணவன் அனுமதி இல்லாம அனுமதி கொடுக்க கூடாது. தர்மம் செய்யலாம், அன்பளிப்பு அன்பாக கொடுக்கறது. கணவன் விரும்பாதவரை வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அவர் பெரிய அல்லாமாவாக தக்குவாதாரியாக யாராக இருந்தாலும் சரி, கணவன் விரும்பலேண்டா என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இப்ப சில மார்க்க நிகழ்ச்சிகள் இருக்கு, மார்க்க உரைகள் இருக்கு. ஒரு கணவன் சொல்றாரு, நீங்க எல்லாரும் பயனை பாருங்க, இவன பயன் என்ன செய்யாங்க பார்க்காதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. மார்க்க ரீதியா இல்ல, ஏதோ ஒரு காரணமா அவருக்கு என்ன செய்ய பிடிக்கலன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு காரணம் நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, ஒரு சுதந்திர மார்க்கமே கேட்க கூடாதுன்னா அப்போ அதுக்கு அனுமதி இல்லை. ஆனா குறிப்பிட்ட ஆளுடைய நீங்க உரையை கேட்க வேணாம்னா அவர் சில வேலை அவரோட வாழ்க்கையில கண்டிருக்கலாம், அதனால உங்கள்கிட்ட கேட்க வேணாம்னு சொல்லலாம். அந்த பெண் கேட்கக்கூடாது. இதுக்கு பின்னால என்ன இருக்கு? இந்த கட்டுப்பாடு பின்கால நான் சொன்ன இந்த கட்டுப்பாடு பின்கால என்ன இருக்கு? ஒழுக்க பாதுகாப்பு. கணவனுக்கு அதுல டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. அந்த சிந்தனையில டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அவன் கணவன் மனைவி என்ன செய்ய மாட்டாங்க? சேர மாட்டார்கள். சேர்றது அவனுக்கு என்ன செய்யாது? உனக்கு ஒத்து வராத ஒரு மைண்ட் செட் வரும் என்பதனால அந்த சந்தேகத்துக்குரிய வாசல்களை நீ தடுத்துக்க. அதுக்கு தான் கட்டுப்படுதல் வருது. கொடுமைப்படுத்துறதுக்கோ அடிமைப்படுத்துறதுக்கோ சிரமப்படுத்துறதுக்கோ வரலது. அனுமதி இல்லாம வெளியே போகாத, அனுமதி இல்லாம அன்பளிப்பு கொடுக்காத, விரும்பாதவங்களை உள்ளுக்கு எடுக்காத, இந்த மாதிரி எல்லாம் வாரத்துக்கு காரணம் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல உனக்கு என்ன செய்யும்? அந்த கணவன் உண்டத்துல வார டைம்ல அந்த மைண்ட் செட் இல்லாம அந்த சந்தேகம் இல்லாம என்ன செய்யும்? அவன் வரக்கூடிய நிலைமையா இருக்கும். கணவனுடைய உறவாக இருந்தாலும் கூட மஹரம் இல்லாம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது.